வணக்கம், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் அண்ட் ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்குன்னு எழுதினது நேற்றே நான் சொன்ன மாதிரி ஹார்வர்ட் மார்க்ஸுங்கிறவர் எழுதின புஸ்தகம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக்கு. வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றியும் இருக்கிற புக்கு. ஆனால் அவர் கடனில் இன்வெஸ்ட் பண்ணுவார். பாண்ட் அண்ட் டிஸ்ட்ரஸ் பாண்ட், தட் இஸ் ஒரு கம்பெனி கட்டத்தில் மாட்டிக்கிச்சுன்னா அதோட பாண்டு டிஸ்கவுண்ட் ஆகி ரொம்ப சீப்பாக கிடைக்கும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுலேருந்து ஸ்கில்ஃபுல்லாக பணத்தை எடுப்பார். அதனால் அவர் ரொம்ப ஃபேமஸ். அதில் மட்டும் இல்லாமல் அவரோட நிறைய இடத்துல ரிஸ்க்கை பற்றி பேசுவார். ஒரு இடத்துல சொல்லுவார், பிவேர் ஆஃப் அ 6 foot மேன் வாக்கிங் இன் அ 5 foot ஸ்ட்ரீம் அண்ட் ஹீ கேன் சிங்க் அப்படிம்பார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 6 அடி மனிதன் 5 ஆவரேஜ் ஸ்ட்ரீம்னா 6ன்னு வச்சுக்கோங்க. 5 அடி 6 ஆவரேஜாக இருக்கிறதுலையும் முழுக முடியுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா 5ங்கிறது ஆவரேஜ் ஹைட்டு. நடுவில் 10 அடி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஆள் முழுகிடுவான். எடுத்த உடனே ஒரு 6 அடியில் இருக்கிறது சடனாக 10 அடிக்கு போயிட்டு திரும்பி 4 அடிக்கு வரலாம். அந்த நீச்சல் தெரிலன்னா அந்த 10 அடியில் முழுகிடுவாங்கிறத அவர் சொல்லுவார். இவ்வளோ அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது நம்ம பக்காவாக புரிஞ்சுக்கணும். அதனால் ரிஸ்க்குங்கிற கான்செப்டை நம்மளுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது ஹார்வர்ட் மார்க்ஸ். ஹார்வர்ட் மார்க்ஸோட மெமோஸ் எப்போதும் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி ஹார்வர்ட் மார்க்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்கில் 2வது தீமை பற்றி நம்ம பேசுவோம். இந்த தீம் நிறைய வாட்டி என்கிட்ட கேட்ட தீம், இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற தீம். ஹார்வர்ட் மார்க்ஸாக இருக்கட்டும், பெஞ்சமின் கிரஹாமாக இருக்கட்டும், வேல்யூ இன்வெஸ்டிங்கோட கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எஸ்டிமேட்டிங் தி இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டே புரியாது. ஒரு பேங்க்கில் நம்மள மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப என்பிஏ இல்லாமல் கன்சர்வேட்டிவ் பேங்க்கில் புக் வேல்யூங்கிறது தான் ஆக்சுவல் மனி ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். லோன் புக்கு தான் ஆக்சுவல் புக் வேல்யூ. அதுதான் ஷேர் ஹோல்டர் பணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு கர்நாடகா பேங்க் என்ன ஆகிடுச்சுன்னா 200 கிட்ட புக் வேல்யூ இருந்தது, 175 200 இருந்தது. ஆனால் ஷேர் விலை 35 40, ரொம்ப நாளைக்கு 70 இருந்தது. நீங்கள் அந்த 35 70 வாங்கியிருந்தீங்கன்னா அண்ட் சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா டபால்னு அது இன்றைக்கி புக் வேல்யூ கிட்டே வந்திருக்கு. இன்னும் புக் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குது, பட் நியரிங் புக் வேல்யூ வந்திருக்கு. நம்ம ஏன் அதை பற்றி இப்போ வாங்கலான்னு பேசுகிறது இல்லைன்னா, புக் வேல்யூ கிட்டே வந்துடுச்சு. நம்மளுக்கு அப்போது 1/3 ஆஃப் புக் வேல்யூ கிடச்சிது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ஹை. அதனால் போனால் 35 ரூபா, வந்தால் 200 அப்படின்னு நம்ம ரிஸ்க் எடுத்தோம். அந்த சமயத்தில் இது ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் பண்ண ஸ்டாக்கில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன். இன்ஹெரண்ட்டாக ஒரு ஸ்டாக்கோட வர்த்து என்ன, ஒரு அசட்டோட வர்த்து என்ன அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவோட வேலை. மார்க்கெட் ப்ரைஸ் மூட பார்த்து மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மித்திக்கல் கான்செப்ட், பெஞ்சமின் கிரஹாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த மிஸ்டர் மார்க்கெட் நல்ல யூஃபோரிக் மூடில் இருந்தார்னா எவ்வளோ வேணால் கொடுப்பான் விலை. இன்ட்ரின்சிக் வேல்யூ 10 ரூபானா அவன் 40 ரூபா கொடுப்பான். ஆனால் ஒரு நாளைக்கு அவன் மூடு மாறிடும். அங்கேருந்து 40 ரூபாயிலேருந்து திரும்பி கொண்டு 10 ரூபாய்க்கு விட்டுருவான். இப்போ 40லேருந்து 10க்கு கொண்டு வராட்டாலும் 40லேருந்து 35க்கு கொண்டு வந்துட்டு க்ரோத்தே இல்லைன்னா நம்மளுக்கு லாஸ். ஏன்னா வருஷம் இன்ஃப்ளேஷன் பணத்தோட வேல்யூவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹை ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரலைன்னா லாஸ் நிச்சயம். 1000 ரூபாய்க்கு நீங்கள் டாடா ஸ்டீல் வாங்கியிருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த டாடா ஸ்டீலை திரும்பி சொல்கிறேன்னா அது ஒரு நல்ல கம்பெனி. 1000 ரூபாய்க்கு டாடா ஸ்டீல் வாங்கி இன்றைக்கி 1300ன்னு நீங்கள் சந்தோஷப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 15 வருஷத்தில் நீங்கள் 100 ரூபா டிவிடெண்ட் வாங்கியிருந்தா கூட 1400 தான் உங்கள் கை கிடச்சிருக்கு. இன்ஃப்ளேஷனுங்கிறது பெட்ரோல் விலையை கம்பேர் பண்ணி பார்த்து, டீசல் விலையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பெரிய நஷ்டம். அதனால் நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணாமல் டாட்டா வந்து கோரஸை வாங்குறாங்கிற சந்தோஷத்தில் வாங்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஒரு வாட்டி கை சுட்டப்புறம் தான் நம்ம வைர ஊசிங்கிற கான்செப்டே கொண்டு வரும். வைர ஊசிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு ரொம்ப மேலே இருக்கிற வேல்யூ, அதை நம்மளால் வாங்க முடியாது. ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு டிசிஷன், ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூலேருந்து ஒரு ஸ்டாக் எவ்வளோ தூரம் கீழே இருக்குதுன்னு. இப்போ டிவிஎஸ் மோட்டார் நல்ல கம்பெனி, வெரி குட் ப்ரமோட்டர், இவி ஸ்கூட்டர் சூப்பராக பண்ணிகிட்ருக்கான், எல்லோரும் ப்ளஸ் ப்ரமோட்டரும் சூப்பர். ஆனால் இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு பல மடங்கு இருக்குது. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒன்றும் கெயினே வந்திருக்காது பெருசாக. அதே சமயத்தில் நம்ம வந்து பஜாஜ் ஆட்டோவும் எல்லாம் ப்ளஸ், ஆனால் இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருந்தது. நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க, இன்றைக்கி நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. ரெண்டும் கம்பெனி ஒரே ஏரியாவில் ஒரே மார்க்கெட்டை சர்வீஸ் பண்ணுற கம்பெனி, ரெண்டுத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஏர்னிங் இருக்குது. ரெண்டும் மோட்டார் சைக்கிள் பண்ணுது, ஸ்கூட்டர் பண்ணுது, 3 வீலர் பண்ணுது. ஒன்று முன்னாடியே எலக்ட்ரிக் வண்டி பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட்டை தூக்கி விட்டுடுச்சு. இப்போது இந்த ரேட்டு இறங்குமானா நம்மளுக்கு தெரியாது. பட் அடுத்த வாட்டி ரிட்டர்ன் பெருசாக வராது. அட் தி லோவஸ்ட் பாயிண்ட்டு லாஸ்ட் இயர் நீங்கள் பஜாஜ் ஆட்டோவை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும் லாங் டேர்மில். அதனால் இன்ட்ரென்சிக் வேல்யூ தெரிஞ்சதுனால we are able to make an informed decision. ஹீரோ மோட்டார்லேயும் அதே கேஸ் தான். அதனால் இன்ட்ரென்சிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உடனே நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்பாங்க, ஹவு டு கால்குலேட் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு. இதுக்கு வந்து டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுன்னு யூஸ் பண்ணணும். நானாக என் புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். அதை வாங்கி படிச்சிங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ போடுறது எப்படிங்கிற ஃபார்முலாவும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சூசமாக இருக்குது. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் யூ வில் டிஸ்கவுண்ட் கேபிட்டல் என்னங்கிறது தான் அசியூம் பண்ணிக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்க, ஆனால் 10 வருஷத்தை உங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வரும்னு தெரியும். ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் அதோட கேஷ் ஃப்ளோ. அப்போ 2 விஷயம் நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க. என்ன ரேட்டில் ப்ராஃபிட் க்ரோ ஆகும்னு ஒன்று அசியூம் பண்ணுறீங்க, என்ன ரேட்டை அந்த ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணி நீ கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க. ஸோ 2 இடத்துல உங்கள் பர்சனல் பயஸ் வருது. வாட் இஸ் த ரேட் ஆஃப் க்ரோத்? ஃப்யூச்சரில் ரேட் ஆஃப் க்ரோத் என்னன்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்னொன்று, அதே சமயத்தில் எந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்ளை பண்ணுறதுன்னு 2 எக்ஸ்பர்ட்டும் ஒத்துக்க மாட்டோம். ஸோ ஒரே சப்ஜெக்ட்டுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூ வரலாம், எனக்கு ஒரு வேல்யூ வரலாம். அதுதான் இந்த கேமோட பியூட்டி. ஏன்னா நீங்கள் வேறு ரேட் அசியூம் பண்ணிவிட்டு நான் வேறு ரேட் அசியூம் பண்ணிட்டேன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவே 2 மாறிடும். நான் லோ க்ரோத் அண்ட் ஹை டிஸ்கவுண்டிங் ரேட்டு போட்டேன்னா என் இன்ட்ரென்சிக் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். நீங்கள் ஹை க்ரோத் லோ டிஸ்கவுண்டிங் போட்டிங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஹையாக இருக்கும். ஸோ இந்த ரியல் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே இருக்குது, என்ன ரேட்டில் கம்பெனி க்ரோ ஆகும், அந்த 2 வேல்யூ தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணுங்கிறது இதில் ஸ்கில்லு. அதனால தான் நான் உங்களுக்கு எங்கேயுமே எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா யாராலையும் ஃப்யூச்சர் க்ரோத் என்னன்னு கிளியராக சொல்ல முடியாது. அது ஒரு நம்மளாக எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா ஹோல் கால்குலேஷனே தப்பாக போயிடும். ஒரு ப்ரைஸுக்கும் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட வேலை. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் இன்வெஸ்டராக முடியும். நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து நீங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கரெக்டாக அசியூம் பண்ணுறதுல தான் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹையாக இன்ட்ரென்சிக் வேல்யூ போட்டு க்ரோத்தை கம்மியாக போட்டிங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ லோவஸ்ட்டாக வரும். ஆனால் மார்க்கெட் வேறு மாதிரி போச்சுன்னா உங்கள் இன்ட்ரென்சிக் வேல்யூ தப்பாக போயிடும், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூலாம் பார்க்காம கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாட் இன்ட்ரென்சிக் வேல்யூ இஸ், ஏன்னா எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட்டுன்னு. வாட் யூ ஷுட் பேன்னு சொல்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ,
தி லோவர் தி பெட்டர். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க, எங்கள் டீம் படிப்பாங்க. நன்றி, வணக்கம். குவைத்துக்கு அப்புறம் எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு பார்த்தம்போது இந்தியாவில் தான் பண்ணோம், அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க. சரி, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரிவாண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணலான் இருக்கோம். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு. அதனால் ஜான்வரியில் ட்ரிவாண்ட்ரமில் ஈவெண்ட் பண்ணலான் இருக்கோம். யாரெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ trivandrum.mp@gmail.comனு கீழே மெயில் ஐடி இருக்குது. அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மெயில் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரிவாண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.